ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டாபர் இந்தியா. டாபர் இந்தியா பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் செப்டம்பர் 2021 ஒரு ஜூன் 22 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்லேருந்து, அதாவது ஒரு 35% வந்து கீழே விழுந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்கு. பட் லாங் டேர்ம் வியூ, ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம இருக்கோம். இப்போது லாங் டேர்ம் வியூவில் பார்த்திங்கன்னா இது ஒரு புல்லிஷ் ஸ்டாக்கு. அதாவது உங்களுக்கே தெரியும், ப்ரைஸ் கீழேருந்து கிராஜுவலாக மேலே போயிட்டே இருக்குது. லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னருக்கு ப்ரைஸ் வந்து கிராஜுவலாக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ மேபி லாஸ்ட் இயரில் உங்களுக்கு 35% இது கீழே விழுந்தாலும் ஓவராலாக இது ஒரு புல்லிஷ் ஸ்டாக். ஓகே, ஸோ ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு. ஓகே, ரிமெம்பர் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம். நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஒரு ஈஸியாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு வாட்டியும் இந்த ஸ்டாக் வந்து கிராஜுவலாக மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் ரனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ இந்த இடத்துல ஒரு டச் இருக்குது, இங்கே ஒரு தடவை ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைன் 3, 4, 5 டைம்ஸ் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஒரு வாட்டியும் இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் ஆகும்போது ஒரு சூப்பர் மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். லோ, இங்கேருந்து ஒரு ஹையர் ஹை, இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் முடிச்சுட்டு ஒரு வேவ், திரும்பியும் கரெக்ஷன் முடிச்சுட்டு வேவ். போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருந்தோம். திரும்பியும் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு இப்போ தான் திரும்பி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளியர் ஹைஸ். நான் இப்போ வரைகிறது எல்லாமே ஹைஸ். ஒரு வாட்டியும் ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகிட்டு அந்த ஹைஸை வந்து டேக் ஆன் பண்ணி ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்த ஹை இது தான். ஸோ இப்போ கரண்டாக ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஹையை டேக் ஆன் பண்ணதுக்காக தான் ப்ரைஸ் வந்து மேலே திரும்பி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் இந்த கரெக்ஷன் ஃபேஸ்லேயும் 3 வாட்டி நம்ம அந்த ஸ்விங்ஸை பிடிச்சிருந்தோம். இப்போ ட்ரெண்ட் லைன் டச் ஆகிட்டு திரும்பும்போது கூட நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த டைம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் வெல் அஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் கரெக்ஷன் ஃபேஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து டெய்லி சார்ட்டில் இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கரெக்ஷன் ஃபேஸ். இந்த இடத்துலேருந்து கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் கரெக்ஷன் ஃபேஸ். இந்த கரெக்ஷன் ஃபேஸ்லேயே நம்ம எல்லா ஸ்விங்கையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். ஒரு வாட்டியும் நம்ம வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் கூட நம்ம ரெகுலராக வீடியோஸில் போட்டுருந்தோம். ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் ஃபேஸ் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு சேனலுக்குள்ளே தான் இந்த கரெக்ஷன் ஃபேஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் டாபர் இந்தியாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, ட்ரெண்ட் லைன் வந்து இதோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணோம், அஸ் வெல் அஸ் இந்த சேனலை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நீங்கள் ஈஸியாக இதை வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சேனல் கொடுத்துருப்பாருங்க இந்த இடத்துல. ஓகே, ப்ரீவியஸ் சேனல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு திரும்பி ஒரு கன்சல்டேஷன். அந்த கன்சல்டேஷன் என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சரிதான், இந்த இடத்துல சேனலில் பிரேக் ஆகிருக்கு. ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு திரும்பியும் ஒரு கன்சல்டேஷன் போயிருக்கு. அந்த கன்சல்டேஷன் என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஜிங் சேனல். ஓகே, ஸோ அந்த டைவர்ஜிங் சேனல் பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எதுக்காக போட்டிருந்தேன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது, பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து டாபர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சேனல் ஃபார்ம் ஆயிருந்தது அந்த டைம். ஓகே, நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் அந்த சேனல். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டைவர்ஜிங் சேனலோட டாப்பில் ஒரு சின்ன சேனல் ஃபார்ம் ஆகி நான் சொல்லியிருந்தேன் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஹியூஜ் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு. நம்ம சேனல் பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே என்ட்ரி ஆகி ஸ்டாப் லாஸ் நமக்கு மினிமமாக இருந்துச்சு. இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இந்த சேனலோட பாட்டமில் என்ட்ரி ஆகி ஸ்டாப் லாஸ் அது கீழே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். நீங்கள் அந்த சேனலோட டைவர்ஜிங் சேனலோட டாப், ஓகே, இந்த சின்ன டைவர்ஜிங் சேனல் இருக்குல்ல, அதோட டாப்பை நீங்கள் எய்ம் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு குட் ரிஸ்க் ரிவார்ட் இருந்துச்சு அந்த இடத்துல. நான் இந்த டாப் பற்றி சொல்கிறேன். ஓகே, இந்த டாப் இருக்குல்ல, இந்த டைவர்ஜிங் சேனலோட டாப்புக்கு நீங்கள் எய்ம் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஒரு குட் ரிஸ்க் மோர் தேன் 1:5 ரிஸ்க் ரிவார்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி 10% மூவ் இருந்துச்சு, ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில். ஓகே, பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இந்த ஆல் டைம் ஹை
ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்குல்ல, நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோமே, ஸோ அது வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நடுவில் கூட கன்சல்டேட் ஆகலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க கரெக்டாக இந்த சேனலோட பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா யூ குட் ஹவ் ஏர்ன் நைஸ் அண்ட் குட் ரிட்டர்ன்ஸ் பை நவ். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஆக்சுவலி நம்மளோட டார்கெட் இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை, அந்த டார்கெட் இன்னும் நம்ம போகலை. பட் முன்னாடியே வாங்காமல் இருந்தவங்களுக்கு இப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு டாபர் இந்தியாவில். நான் சொன்னேன் நம்மளோட வியூ என்னது, இப்போ புல்லிஷ் வியூ. ஸோ புல்லிஷ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கும். 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ ஒரு சூப்பர் சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சேனலை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் இது. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா 1 hourல வந்து சூப்பர் சேனல் ஒன்று ஃபார்ம் ஆகி இப்படியே அந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேனல் ஒவ்வொரு டைமும் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் கரெக்ஷன் தான். இது வந்து சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகும்போது we can enter here keeping the stop loss below the swing. 180 or below the swing வந்து stop loss வச்சுக்கலாம். இந்த குட்டி சேனலோட டாப் இருக்குல்ல, இந்த குட்டி சேனலோட டாப், இதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணால் கூட you are getting a decent risk reward 1:1.91. ஓகே, இந்த குட்டி சேனலோட டாப். பட் நம்மளோட ஓவரால் வியூ இங்கே வரைக்கும் போகணும் தான் நம்மளோட ஓவரால் வியூ. ஸோ அதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் மோர் தேன் 1:3.5 risk reward. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ட்ரேட். இப்போ நீங்கள் ஃபோமோவில் வந்து இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ட்ராகாதீங்க. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ராகிறது தான் ஒரு கன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். நீங்கள் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆகணும்னா யூ கேன் கீப் த ஸ்டாப் லாஸ் ஹியர் அண்ட் என்டர் அட் த லோவஸ்ட் டச் ஆஃப் த சேனல். ஓகே, திரும்பி இந்த சேனலோட லோவுக்கு வந்தோன்னா அங்கே என்ட்ராகிறது தான் நமக்கு மினிமம் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். இன் மை ஒப்பீனியன் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இங்கே நான் என்ட்ரி ஆகிட்டு இதுக்கு கீழே வந்து 180 or below நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இன் ஆன்டிசிபேஷன் தட் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி மேலே போகும் அப்படின்ட்டு நான் என்ட்ரு ஆகலான்ட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் அன் எஜுகேஷன். நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் சேனல் ஹை எனக்கு குயிக்காக வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க அது பார்த்துக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க யூ கேன் கேரி ஆன் யுவர் பொசிஷன் டில் த ப்ரீவியஸ் வீக் ஹை. ஓகே, ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு அப் ட்ரெண்டோட கரெக்ஷன் முடிச்சுட்டு ட்ரெண்ட் லைனில் இருந்து திரும்பி இருக்குது. அந்த கரெக்ஷனில் கூட நமக்கு ஒரு சேனல் பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஒரு வாட்டியும் சேனல் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஹியூஜ் மொமெண்டம் டு த அப்சைட் நமக்கு இருக்குது. கரண்டாக இப்போ நம்ம வந்து ஒரு 1 hour சேனலுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனல் பிரேக் ஆகும்போது இன்னொரு ஹியூஜ் மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நானும் இருக்கேன். நீங்களும் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், இவ்வளோ நம்ம அனலைசிஸ் பண்ணனாலும் திஸ் ட்ரேட் கேன் ஆல்சோ பி ஃபெயில். ஓகே, இது கூட ஒரு ஃபெயிலியர் ட்ரேடாக அமையலாம். ஸோ இன் ட்ரேடிங் the only supreme thing is risk management. ஓகே, ஸோ இந்த லோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னொரு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா டபுள் பாட்டம் கிடச்சிட்டு பிரேக் அவுட் ஆகிருக்குங்கிறப்போ இன்னும் வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பார்த்துட்டு என்ட்ரு ஆகலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day.